உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். உடலிலே அடிபட்ட பிறகு அல்லது கொப்புளங்கள் வந்த பிறகு இந்த ஸ்கார் என்று சொல்லக்கூடிய தழும்புகள் ஏற்படுவது இயற்கை. சிலருக்கு எப்பொழுது அடிபட்டாலும் அந்த காயம் ஆறிய பிறகு அந்த ஸ்கார் என்கின்ற தழும்பு கடைசி வரையில் நின்றுவிடும். அதற்கு எலுமிச்சை சாறு ஒரு புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் பயன் தருகிறது. எலுமிச்சை சாறு அதிலே ஹைட்ராக்சி ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. இந்த எலுமிச்சை சாரோடு பன்னீர், இந்த ரோஸ் வாட்டர் என்று சொல்லுகின்ற பொழுது ரோஜா பூவிலே இருந்து எடுக்கின்ற வாழை வடிநீராக டிஸ்டிலேஷன் என்கின்ற வகையில் எடுக்கின்ற நீர் பன்னீர். இந்த எலுமிச்சை சாறு பன்னீர் சேருகின்ற பொழுது பன்னீரிலே இருக்கின்ற லைகோபீன், பீட்டா கெரோட்டின் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்னும் வேதிப்பொருட்களும் சரி, துவர்ப்பு தன்மை அதிகமாக இருப்பதனாலே அது புண்களை ஆற்றக்கூடியதாகவும் விளங்குகிறது. இந்த எலுமிச்சை சாரோடு பன்னீர் சேர்த்து ஒன்றாக உறவாடும்படி கலந்து அடிப்பட்ட இடத்தின் மேலே அவ்வப்போது தடவி வருகின்ற பொழுது வெகு சீக்கிரத்திலே அந்த புண்கள் ஆறுவது மட்டுமல்லாமல் ஆறிய பின்னாலே இந்த ஸ்கார் என்கின்ற தழும்பு வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த பன்னீரும் எலுமிச்சை சாரும் விளங்கும். புண்களும் வெகு சீக்கிரத்திலே ஆறிப்போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சிறுநீரகம் சரியாக பணி செய்யாத போது பல்வேறு சிக்கல்களுக்கு நாம் ஆளாகின்றோம். சிறுநீரகம் ரெனின் என்கின்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்கிறது, ஹார்மோன் என்று சொல்லுவார்கள். இந்த ரெனின் என்ற ஹார்மோன் கொழுப்பு சத்துவத்தை சரியாக வைத்து கொள்வதற்காக, நீர் சத்துவத்தை சரியான நிலையிலே வைத்து கொள்வதற்காக இந்த ரெனின் நமக்கு பயன்படுகிறது. இந்த கால்சிட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன், எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, திசு வளர்ச்சிக்கு உகந்ததாக விளங்குகிறது. அதனோடு எரித்ரோபாய்டின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன், எரித்ரோபாய்டின் ஹீமோகுளோபின் அதிகமாவதற்கு ஒரு அடிப்படை வேதிப்பொருளாக விளங்குகிறது. சிறுநீரகம் எரித்ரோபாய்டின், ரெனின், கால்சிட்ரோல் என்று சொல்லக்கூடிய 3 ஹார்மோன்களையும் சுரப்பதனாலே மனிதனுக்கு திசு வளர்ச்சி, நீர் தேங்காமை, எலும்புகளுக்கு பலம், குருதியிலே ஹீமோகுளோபின் என்கின்ற இரும்பு சத்துவம் அதிகரிப்பு என்கின்ற நிலை ஏற்பட்டு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதற்கு இஞ்சி சாறு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. எப்பொழுதெல்லாம் இஞ்சி சாறு தெளிவாக, இஞ்சியை இடித்து சாறு எடுத்து அதை தெளிய வைத்து ஒரு தேக்கரண்டி அளவு இஞ்சி சாறு எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து அந்தி சந்தி என்று 2 வேளை சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் பருகி வருகின்ற பொழுது இந்த சிறுநீரகத்தை பற்றிய சிக்கல்களை போக்கி அது உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன்களை சரியான வகையிலே உற்பத்தி செய்து உடலுக்கு ஆரோக்கியத்தை வரச் செய்யக்கூடியதாக இந்த இஞ்சி சாறு விளங்குகிறது என்பது உண்மை.
அன்பான நேயர்களே, நாம் கடைச்சரக்காக பெறக்கூடிய ஒரு மூலிகை சாதிக்காய். சாதிக்காய், ஜாதிக்காய் என்று கூட சொல்லுவது வழக்கம். மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, நட்மெக் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது. இந்த ஜாதிக்காய் மிகுந்த மணமுடையது என்பதனாலே உணவிலே சேர்க்கக்கூடிய ஒன்று. இது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உள் உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே, ஒரு நர்காட்டிக் என்கின்ற நிலையிலே லேசான மயக்கத்தை, எப்படி கசகசா நமக்கு இளம் மயக்கத்தை தருகிறதோ அதுபோல இந்த மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்னும் சாதிக்காய் மயக்கத்தை தரக்கூடியதாக இருப்பதனாலே தலைவலி, இடுப்பு வலி, வயிற்று வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு வலி நிவாரணியாக, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே இது நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட ஆன்டி டயரியல் என்கின்ற வகையிலே நீர்த்த கழிச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ஒரு கார்பினேட்டிவ் என்கின்ற வகையிலே இதை உணவிலே சேர்த்து நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே சேருகின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே இதை நாம் மற்ற மருந்துகளோடு சேர்த்து உண்ணுகின்ற பொழுது காம விருத்தினியாக இது விளங்குகிறது. அதோடு கூட விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தி விந்திலே இருக்கின்ற உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதனுடைய பயணத்தன்மையையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டு தன்மையை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த சாதிக்காய் விளங்குகிறது. இருமல், சளி இவற்றிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாகவும் ஒரு ஆயுளை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இது விளங்குகிறது. இந்த சாதிக்காய் எப்படி மருந்தாகிறது இந்த செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு ஜாதிக்காயை பயன்படுத்தி வயிறு உப்புசம், அசிடிட்டி, செரிமான கோளாறுகள், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஜாதிக்காய் பொடி, சுக்கு பொடி, சீரகம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் எடுத்து சீரகத்தை பொரிச்சிடலாம். சீரகம் லேசா வறுத்துடலாம். சீரகம் பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட சுக்கு பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு. சுக்கு வாயுவை கலைக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும், சுக்கும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் அனால்ஜெசிக் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால நம்ம சுக்கு சேர்க்கிறோம். வலி நிவாரணியாகவும் அழற்சியை போக்கக்கூடிய மருந்தா சுக்கு இருக்கு. அதனால நமக்கு வலி, வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது சுக்கை மருந்தா பயன்படுத்தலாம். ஜாதிக்காய் பொடி 2 சிட்டிகை அளவு. ஜாதிக்காய் பொடி நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் வரும்ன்றதுனால மிக குறைந்த அளவில் எடுக்கணும். தொடர்ந்து எடுக்காம நம்ம குறுகிய காலத்துக்கு இதை நம்ம கை மருந்தா பயன்படுத்தலாம். இரண்டு அல்லது 3 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி. இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த மருந்தை வடிகட்டிட்டு குடிச்சோம்னா நமக்கு வயிறு உப்புசம் இருந்ததுன்னா சரியாகும், வயிற்று வலி இருந்தால் சரியாகும், அதிகப்படியான கேஸ் ட்ரபிள், வயிற்றில் காற்றோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அதே போல் சாப்பிட்டது செரிமானம் ஆகாமல் சில நேரங்களில் கழிச்சல் உண்டாகும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கழிச்சல் சரியாகும். ஜாதிக்காயை நம்ம தோலுக்கான எக்ஸ்டர்னல் மெடிசனாகவும் யூஸ் பண்ணலாம். ஜாதிக்காயை நல்லா இழைச்சிட்டு அதோட கொஞ்சமாக சந்தன பொடி மிக்ஸ் பண்ணி அதை பருக்களுக்கு போட்டுட்டு வரும்பொழுது பருக்கள் வடு இல்லாமல் ஆறும். அதே போல் பருக்கள்னால கன்னத்தில் வரக்கூடிய பள்ளங்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். இது தூக்கமின்மைக்கும் நம்ம ஜாதிக்காயை மருந்தாக பயன்படுத்தலாம். இரவு தூங்க போகும் பொழுது
பாலில் 2 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் மிக்ஸ் பண்ணிட்டு அதை குடிச்சிட்டு வரும்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கும். நமக்கு வாயு தொல்லையினால ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாவும் இதை பயன்படுத்தலாம். வாதம் அதிகமாகும் பொழுது ஏற்படக்கூடிய வலி, தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, நரம்புகளில் ஏற்படக்கூடிய இசிவு போன்ற பிரச்சனைகளுக்கு இதை மருந்தா பயன்படுத்தலாம். இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். ஜாதிக்காய் பொடி, சுக்கு பொடி மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த மருந்தை நம்ம காலை மாலைன்னு 2 வேளையும் உணவுக்கு பின் 30 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரும்பொழுது செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், கேஸ் ட்ரபிள், வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மிருஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜாதிக்காய், அதை நாம் பொடித்து சலித்து எடுத்துக்கொண்டு 130 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு இணையாக ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு, அதையும் தோல் சீவி சுத்திகரித்து அதை பொடி செய்து 130 மில்லிகிராம் அளவு ஜாதிக்காய் அளவுக்கு இணையாக எடுத்துக்கொண்டு இரட்டிப்பு அளவுக்கு நாம் கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம், அதாவது 250 மில்லிகிராம் அல்லது 300 மில்லிகிராம் அளவுக்கு சீரகம், இவை 3ஐயும் சேர்த்து தீநீராக்கி இனிப்பு சேர்த்து அன்றாடம் 2 வேளை நாம் பருகி வருகின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகளை வேறறுக்க செய்கிறது. அகட்டு வாயு அகற்றியாக இருந்து இது வாயுவை வெளித்தள்ளி வயிறு உப்புசம், வயிற்று பொறுமல் இவற்றை போக்கச் செய்கிறது. பசியை தூண்டச் செய்கிறது. அதோடு கூட குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கழிச்சலை தணிக்க செய்கிறது. அதோடு கூட ஆண்மையை வளர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. தூக்கத்தை நாம் துவக்க வைக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இன்சோம்னியா என்று வருகின்ற பொழுது சீரகம் ஒரு 200 மில்லிகிராம் அளவு, அதே போல் ஜாதிக்காய் பொடி ஒரு 300 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து 2ஐயும் ஒரு சேர கலந்து நீரில் இட்டு கொதிக்க வைத்து சாப்பிட்டு விட்டு படுப்பது, அல்லது சூரணமாக சீரகத்தையும் ஜாதிக்காய் தூளையும் தேனோடோ பாலோடோ கலந்து நாம் பருகிவிட்டு படுப்பதனாலே அது தூக்கத்தை தரக்கூடியதாக விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஜாதிக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.